சங்கீதக்காரனுடைய அந்த ஆரம்ப வரிகள் பாருங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன். யாருடைய தேவன்? எங்க அப்பாவுடைய தேவன், எங்க அம்மாவின் தேவன். எங்க அம்மா தான் சர்ச்சுக்கு என்ன கூட்டு போனாங்க, அதனால எங்க அம்மாவின் தேவன். எங்க அப்பா தான் சர்ச்சுக்கு கூட்டு போனாரு, எங்க அப்பாவின் தேவன். என் புருஷனுடைய தேவன், ஏன்னா என் புருஷன் தான் என்ன சர்ச்சுக்கு கூட்டு போனார், என் புருஷனின் தேவன். என் மனைவின் தேவன், ஏன்னா என் மனைவி தான் ரட்சிப்புக்குள்ள என்ன நடத்துனாங்க, மனைவின் தேவன். இருக்கலாம், அப்பா தான் சர்ச்சு கூட்டு போனாரு, அம்மா தான் கூட்டு போனாங்க, புருஷன் தான் கூட்டு போனாரு, மனைவி தான் கூட்டு போனாங்க. அவங்க மூலமா தான், நண்பர்கள் மூலமாக தான், உடன் பிறந்தவர்கள் மூலமாக தான், இல்ல பாஸ்டர் மூலமாக, யாரோ ஒருவர் மூலம் இந்த தேவனை அறிந்து கொண்டோம். அது துவக்கமா இருக்க வேணும். ஆனா வளர வளர எப்படி ஆயிடணும்னா, என் அப்பாவின் தேவன், என் அம்மாவின் தேவன், என் கணவனின் தேவன், என் மனைவின் தேவன் அல்ல, என் தேவன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ரூத்து சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இவ்வளவு நாள் நகோமி மாமியாரை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு நாள் நீங்க ஒரு தேவனை ஆராதிச்சீங்கல்ல, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிச்சீங்கல்ல, பெத்லெகேமில் பிறந்தவரை ஆராதிச்சீங்கல்ல, கர்த்தாதி கர்த்தர் ஆராதிச்சீங்கல்ல, நான் வேற யாரையும் ஆராதிச்சிட்டு இருந்தேன், மோவாப் தேசத்துல வேற யாரையும் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ரூத் மாமியாரை பார்த்து சொல்றா, மாமியார் அவர்களே, இவ்வளவு நாட்கள் நீங்க ஆராதிச்சீங்களே, அந்த இயேசு தேவன் தான் என்னுடைய தேவன். நீங்க ஆராதிச்ச அந்த கர்த்தர் தான் என்னுடைய தேவன். இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிருது ரூத். அந்த வைராக்கியம் பாருங்களேன், அந்த உறுதி தன்மை பாருங்களேன். அந்த உறுதி தன்மை தான் என்னாகும் கேட்டீங்கன்னா, நீங்க அவரை பார்க்க அவரோடு இணைய அவர் மீது நீங்கள் அதிக உரிமை எடுக்க, பற்று உண்டாக, பாசம் உண்டாக, என்ன தெரியுமா நடக்கும்? உங்க கேரக்டர்ல, உங்க செயல்ல, உங்க ஆட்டிடியூட்ல, உங்க ஃபேமிலியில, உங்க ஜீவியத்துல திரு குடும்பத்தினுடைய தேவரகமான இறை வல்லமை உங்க ஃபேமிலியில, உங்க கேரக்டர்ல அது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பற்று துளைந்தால் நம்ம குடும்பத்தை திரு குடும்பமா நம்மளால கட்ட முடியாது. அப்ப நமக்கு வேண்டியது என்ன? ஆண்டவர் மேல இன்னும் உரிமை, இன்னும் அதிக பற்று. இப்போ ஒருவேளை நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ ரொம்ப நேற்று நியூஸா இன்னைக்கு நியூஸான்னு தெரியல, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஒரு நியூஸ். கேரளால ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. ஸ்ரீ மகேஷ் அப்படின்னு ஒருத்தருடைய பேர், 38 வயசு. இப்போ அவருக்கு 38 வயசு. கணவன் மனைவி பாருங்க, அவருடைய அப்பா அம்மா அவருடைய மகனுக்கு பெரிய சொத்துக்கள் சேர்த்து வைத்து செல்லமா வளர்த்துருக்காங்க. பையனை நிறைய படிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவன் பாருங்க, ஒரு போதை பழக்கத்திற்கு அவன் அடிமையாகி, படிச்சிருக்கான், வசதி இருக்கு, நல்ல வேலை, நல்ல வருமானம் எல்லாமே இருக்கு. டேடி, மம்மி, மனைவி, ஒரு மகள், சின்ன பாப்பா. அவன் வேலை என்னன்னா 5 பேரை டார்ச்சர் பண்றதுதான். இவன் பண்ற டார்ச்சர்லயே அவங்க அப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம். இவன் பண்ண டார்ச்சர்லயே அவங்க ஒய்ஃபும் சூசைட் பண்ணிக்கிச்சான். ஒரு நாள் என்ன பண்ணானா, பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, குட்டி பாப்பா. அம்மா கொஞ்சம் வயசானவங்க. இப்போ இவன் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சீர்கெட்டு போய் குடும்பத்தை மிகவும் அதிகமாய் பாதித்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவனை சொல்லியிருக்காங்க, உன்னால அப்பா போயிட்டாரா, அவன் ஒய்ஃப் போயிடுச்சுடா, மறுபடியும் இப்படிதான் இருக்கு, நீ திருந்த மாட்டியா? அன்னைக்கு அவன் தீர்மானம் பண்ணானா, என் குடும்பத்தையே நான் அழிச்சிடணும். என்ன பண்ணானா பாருங்க, கோடாரியா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கிறாரு. எத? யார போட்டு தள்ளுறதுக்கு? அம்மாவையும் குழந்தையும். ஆன்லைன்ல ஆர்டர் வரும் பாக்குறோம், வர மாட்டேங்குது. ஒரு நாள் உண்மையாவது போயிட்டு கோடாரி வாங்கிட்டு வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையா, அந்த பிள்ளைய தாம் பெற்றெடுத்த பிள்ளைய சிதைத்து இருக்கிறான். இதை கேட்க வந்த தாயை வெட்டி சாய்த்திருக்கிறான். சும்மா இருக்குமா? அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அங்க என்ன பண்ணா,
தன்னை அழித்துக் கொள்ள என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சான். இப்ப அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். யோசித்து பாத்தீங்களா? நம்ம நினைச்சிடறோம்ல, திறமை இருந்தா போதும் குடும்பத்தை கட்டுறதுக்கு, அறிவு இருந்தா போதும் குடும்பத்தை கட்டுறதுக்கு, படிப்பு இருந்தா போதும் குடும்பத்தை கட்டுறதுக்கு, பணம் இருந்தா போதும் குடும்பத்தை கட்டுறதுக்கு, சாமர்த்தியம் இருந்தா போதும் குடும்பத்தை கட்டுறதுக்கு. இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் வேணும். ஆனா இல்லற வாழ்க்கை இன்புற்று இருக்க வேண்டும். நான் சொல்றது இது ஒண்ணு. இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? வெளியே வராமல் மறைக்கப்பட்டு குடும்பங்களில் இன்றைக்கு எத்தனை மனைவிமார்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளியே தெரியாமல் எத்தனை கணவன்மார்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பிள்ளைகள், எத்தனை தாய் தகப்பன் குடும்பத்திலே வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள ஒவ்வொன்றும் பேய் பிடிச்சி பிசாசு பிடிச்சி சைக்கோத்தனத்தினால எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஒரு நாள் பிரச்சனை பெருசா வெடி. இந்த குடும்பத்துல பல வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இன்னைக்குதான் இந்த நியூஸ்ல வந்திருக்கு. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிறது. குடும்பங்களின் எதிரியாகிய பிசாசு குடும்பங்களை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மீட்கப்பட்ட நாம் விழிப்படைய வேண்டும். மீட்கப்பட்ட நாம் தெளிவு பெற வேண்டும். மீட்கப்பட்ட நாம் மன்னது திரும்பப்பட வேண்டும். இன்னைக்கு உணர்வடைய வேண்டும். கர்த்தரே அல்லாமல் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு யாராலையும் முடியாது. அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எவனாலையும் காப்பாற்ற முடியாது. திரு குடும்பத்தை போல் நம் குடும்பத்தை மாற்றுகிற அந்த ஒரு பக்குவத்தை தவிர நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை வேறு எதற்குமே கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் என் தேவன் என் தேவன் என்ற அந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும். பாருங்க, யாக்கோபினுடைய தகப்பனார் ஒரு ஜெபிக்கிற மனிதர் ஈசாக்கு. யாக்கோபினுடைய தாத்தா ஒரு விசுவாச வீரர். ஆனா யாக்கோபு எங்கேயும் ஜோமன மாதிரி இல்ல. யாக்கோபு எங்கேயும் கர்த்தரை தேடின மாதிரி இல்ல. ஒரு நாள் அவன் ஆபத்தில் சிக்கி கொள்ளுகிறான். தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு அவனை கொல்லணும் சொல்லி சகோதரன் வரான். அப்ப என்ன ஆகுது? அப்பாவும் அம்மாவும் அவனை அனுப்பி விடுறாங்க. அவன் போகிறான், ஒரு இடத்தில் வனாந்தரத்தில் படுத்துக் கொள்ளுகிறான். ஆனா பாருங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஜெபம். இவன் ஏமாத்திட்டு போயிருக்கிறான். இவன் ஒரு ஏமாத்துக்காரன். அண்ணாவை ஏமாத்தி அப்பாவை ஏமாத்திட்டு போயிருக்கிறான். ஆனா நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல சில செயல்கள் நம்ம செய்யும் போது குடும்பமே நம்மளை வெறுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பாரு என் மனைவிதான். யாரையும் குறையா சொல்லுங்க. சில குறைகள் உங்ககிட்ட பார்த்தாங்கன்னா உன் சொந்த மனைவி உன்னை எட்டி ஒதிப்பா. சோத்திரமையா. சில குறைகள் உன்கிட்ட இருக்கிறத பார்த்தா உன் புருஷனே உன்னை வெட்டி சாச்சிருவான். சில குறைகளை பார்த்தா உன் சொந்த பிள்ளையே உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கும். சில குறைகளை கண்டால் உன் கூட பிறந்தவங்களே கேள்வி கேட்பாங்க. ஆனா இவன் கிட்ட 1000 குறை இருக்கு. அப்பாவும் அம்மாவும் கைவிட்டாங்க. சகோதரன் கொல்ல வரான், தனிமையில் படுத்துக் கொள்ளுகிறான். கருணையின் பிரவாகம் அவனுக்கு தரிசனமாகிறார். உன் தாய் வெறுத்தாலும் தகப்பன் வெறுத்தாலும் சகோதரன் கொல்ல பார்த்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காப்பாத்துவேன். மீண்டும் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னவர். கருணையின் கடல், இரக்கத்தின் பிரவாகம். இவ்வளவு இரக்கத்தை பாராட்டினாரே ஆண்டவர். அப்பவாச்சும் அவன் ஆண்டவரை பிடிச்சுக்கணும்ல, பிடிச்சிக்கவே இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து அவன் சொல்றான் பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 31:41 வசனத்திலிருந்து பாருங்களேன். இந்த 20 வருஷ காலம்
உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷமும் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபு. என்ன மாமனார் இவரு? வெச்சி செய்யற மாமனார். அந்த வெச்சி செய்யற மாமனாரு என்ன பண்ணாராம்? அந்த மாமனார் கிட்ட சொல்றான், 14 வருஷம் யாருக்காக வேலை செஞ்சேன்? 2 குமாரத்திகளுக்காக வேலை செஞ்சேன். 6 வருஷம் ஆட்டுக்காக நான் வேலை செஞ்சேன். மொத்தம் 20 வருஷம். 20 வருஷம் மாமனாரு கீழே அவன் வேலை செஞ்சிருக்கான். இப்போ அந்த மாமனார் அவனை துரத்திக்கிட்டு வந்து இருக்கிறதையும் புடுங்கிக்கிறதுக்காக வந்திருக்கான். 10 முறை சம்பளத்தை மாத்துறாராம். இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாருன்னா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் கொடுப்பாரு. நான் மாமனாரு 8,000 ரூபாய் கொடுக்குறீர், இதை வச்சுக்கோ, அடுத்த மாசம் நான் பார்த்து செய்யறேன்னு வரான். அடுத்த மாசம் போனா 5,000 ரூபாய் கொடுப்பாராம். அதுக்கு அடுத்த மாசம் 12,000 ரூபாய் கொடுப்பாராம். இப்படி மாத்தி மாத்தி தெளிய வச்சு 20 வருஷம் மனுஷன் அடிச்சிருக்கான் போல இருக்கு அவனை. ஆனா பாருங்க, இவன் சொல்றான், அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனத்துல யாக்கோபு சொல்றான், என் பிதாவின் தேவனாகிய, நல்ல கவனிங்க வசனத்தை, நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியில் உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இப்ப கவனிங்க, 20 வருஷம் ஆச்சு. எங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை கைவிட மாட்டேன். அன்னைக்கு காப்பாத்தின தெய்வம் இன்னைக்கு மாமனார் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. 20 வருஷம் அவன் கோலும் குச்சியுமா போனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி இவன் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு பாருங்க. இந்த 20 வருஷம் தெய்வம் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருல்ல. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? வாயை திறந்து என்ன சொன்னான்? என்னங்க வாஸ்தவம்? என்ன வாஸ்தவம்? என்ன சொல்றான்? என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் ஆமா ரைமிங்கா தான் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட மர்க்கா இது வரல பாருங்க. வாயில இருந்து என்ன வரல? நாடா இது, நான் கோலும் குச்சியுமா வந்தேன், ஏமாத்திர மாமனாரு இதன் மத்தியில என்ன பெரிய பரிவாரம் உள்ள நல்ல நிலைக்கு என்ன கொண்டு வந்து இவ்வளவு பிளஸ் பண்ணாரு, அந்த என்னுடைய தேவன் வரல வாயில இருந்து. இன்னைக்கு கூட எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுப்போம் ஆண்டவர் கிட்ட இருந்து. ஆனா உரிமை வராது. என் ஆண்டவருக்காக நான் செய்வேன், என் கர்த்தருக்காக நான் பண்ணுவேன், என் தெய்வம் என்ன காப்பாத்துவார், வராது பாருங்க. வந்துச்சு ஒரு நாள் இவருக்கு. எப்ப தெரியுமா வந்துச்சு? யாக்கோபுக்கு எப்ப தெரியுமா வந்துச்சு? அந்த உரிமை எப்ப தெரியுமா வந்துச்சு? இவ்வளவு தேவன் சொன்னாலும் ஜெபம் வரல, ஆராதனை வரல, துதி வரல. எங்க தாத்தா ஆபிரகாமின் தேவன், எங்க அப்பா ஈசாக்கின் தேவன். ஏன் உன் தேவன் இல்லையா? உனக்கு சோறு போடலையா? சகோதரன் கத்தி எடுத்துட்டு வந்தானே உன்னை குத்துறதுக்கு, அவன் கையில இருந்து உன்னை காப்பாத்தலையா? மாமனார் உன்னை ஏமாத்த பார்த்தானே, அந்த நேரத்திலையும் உன்னை காப்பாத்தி உன்னை சுமக்கலையா? இவ்வளவு சகாயம் பண்ணி ஆண்டவரை நீ என்ன சொல்லிருக்கணும்? வாயை திறந்து, என் தெய்வம் இந்த 20 வருஷம் என் கூட இருந்தாரு, 20 வருஷம் என் தேவன் என்னை காப்பாத்தினாரு, கோலும் கையுமா வந்தா சொல்லிருக்கலாம்ல. அவன் சொல்லவே பாருங்க. இப்போ மறுபடியும் பாருங்க, பெரிய பிரச்சனை வருது அவனுக்கு. யாருக்கு? இதே யாக்கோபுக்கு பெரிய பிரச்சனை வருது, பெரிய சவால். எங்க வருது? அடுத்த சாப்டரே வருது, 32லயே வருது. ஆமா, அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாரு இவரு? ஆல் நைட் பிரேயர் நடத்துறார். எப்ப தெரியுமா முட்டி போடுறாரு? இப்ப வரான் சகோதரன் ஏசா, ஆட்களோட வரான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க முட்டி போடலன்னா வரான் ஏசா. இவ்வளவு காலம் ஜெபிக்காத ஆளு. இப்ப நீங்க குறிச்சுக்கோங்க 30
32 குறிச்சுக்குங்க. இவ்வளவு நாள் ஜெபிக்காத ஆளு இப்ப முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. இவ்வளவு நாள் சொல்லுவாங்க வீட்டுல, எங்க வாங்க ஜெபம் பண்ண வாங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் நடக்கிறது, வாங்க. வரமாட்டார், சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆராதிக்க இன்னைக்கு 3 நாள் சம்பளம் சேர்த்து கொடுக்கறாங்க. வேலைக்கு வரீங்களா? தோ வந்துடுறேன், முதல்ல வந்துடுறேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆப்பு வருது. ஏசா வரான். வந்ததுக்கு அப்புறமா தான் தலைவர் ராத்திரி எல்லாம் முட்டி போட்டு கையை உயர்த்தி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நானுமை விட மாட்டேன்னு ஆல் நைட் பிரேயர் நடத்துறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆல் நைட் பிரேயருக்கு முன்னாடியே ஒழுங்கா ஆராதனைக்கு வந்துரு. ஒழுங்கா கர்த்தரை கனப்படுத்த நீ ஆரம்பிச்சிட்டீன்னா அப்புறம் என்னாச்சா? 32 வாசித்து பாருங்க. சந்து சுளுக்கிக்கிருச்சான். ஆமா, தொட சந்து சுளுக்கிறதுக்கு முன்னாடியே சமூகத்தை அனுபவிக்க வந்துருங்க. இப்ப சொல்றான், எப்போ? இப்ப சொல்றான், கோலும் கையுமாய் வந்தேன், என்னை 2 பரிவாரங்களில் பெரிய மனுஷனா மாத்தினாரு. சில கிட்ட பேசும்போதே கவனிப்பேன், வாயிலிருந்து ஏதாச்சும் ஆண்டவர்னு வார்த்தை வருதா? என் அனுபவத்துல சொல்றேன். இத்தனைக்கும் நான் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்குலாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் ஜெபம் பண்ணியே வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் வந்திருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடுறது கம்மியாகும், ஆலயத்துக்கு வர்றது கம்மியாகும். சில நேரத்துல எனக்கே ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா அது, இவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ? ஜெபம் பண்ணி ஆரம்பத்துல பாருங்க, வீட்டுல போய் பார்ப்போம், அட்ட தருத்திரத்தில் இருந்திருப்பாங்க. நான் யாரையும் குறையா சொல்லல, உண்மையே சொல்றேன். அட்ட தருத்திரத்தில் இருப்பாங்க. சாபமும் பாவமும் வியாதியும் தருத்திரமும் நோய் பிடிச்சி மந்திர கட்டு அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பேசி விசுவாசத்தை பேசி ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஆளு செமையாயிருவாங்க, சம சூப்பராயிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே போறது பின்னாடி. ஜெபம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிரகாசித்தவர்கள் தான். கர்த்தர் ஆசீர்வதிக்க தரித்திரலாம் தடுமாறி கீழே இருந்த குப்பையில் இருந்தவங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சு முன்பு இருந்த நிலை என்ன இப்ப இருக்கிற நிலை என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மகிமையா வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திருப்பார். தரத்தை உயர்த்தின உடனே ஜெபம் போயிரும், பக்தி போயிரும், ஃபெய்த் போயிரும், கர்த்தர் மேல பற்று போயிரும், கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த உண்மை போயிரும், அப்படியே குறைஞ்சிரும், அப்படியே உலகத்தின் மேல் நாட்டம் வந்துரும். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு நாள் அந்த தப்ப பண்றாதே, பண்ணினா ஏசா வரான்றத மறந்துடாதே. அதுக்கப்புறம் முழங்கால் ஜபம் தான், ஆல் நைட் பிரேயர் தான். அதுக்கப்புறம் அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, இப்பவே திருந்திருங்க. அல்லேலூயா. என்ன தெரிஞ்சிருங்க, என் தேவன், என் ஆண்டவர், என்ன காப்பாத்துறவர், எனக்கு சாப்பாடு போடுறவர், என்ன உயர்த்துறவர், ஒரு நாளும் நான் அவரை விட்டுற மாட்டேன், ஒரு நாளும் விட்டு கொடுத்துற மாட்டேன். கர்த்தருக்காக நான் இன்னும் தியாகமா உழைப்பேன், ஆலயத்துல உழைப்பேன், ஜீவியத்துல உழைப்பேன், கர்த்தருக்காக சேவை செய்வேன். என்னை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி நான் தாழ்த்துறேன், என்னை கனப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி என்ன தாழ்த்துறேன், என்ன தாழ்மைப்படுத்துறேன். அவர் மட்டும் இல்லைன்னா நான் சொல்லட்டுமா, குடும்பங்கள் சின்னாபின்னமாய் சிதறி போயிருக்கும். அவருடைய அனுக்கிரகம் மட்டும் இல்லைன்னா, யாரையும் நான் சொல்ல, என்னையே சொல்லிக்கிறேன், நான் கண்ணா பின்னான்னு போயிருப்பேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து இரக்கமாய் காப்பாற்றி, இரக்கமாய் தயவு வைத்து, இரக்கமாய் உயர்த்தி, இரக்கமாய் ஆசீர்வதித்து, இரக்கமாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே. என்ன செய்யணும்? இப்பவே நம்ம பழகிடணும். தேவனே நீர் என் தேவன், என் தேவன்.